வணக்கம். என் பெயர் சித்தார்த். நான் 5ஆம் வகுப்பு பயில்கின்றேன். என் பள்ளியின் பெயர் தமிழ் கனல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலை பள்ளி. இதோ பாருங்க, இதுதான் டெங்குவா பரப்புற ஏடிஎஸ் கொசு. இது மாதிரி உங்க வீட்டுல டயர் பிளாஸ்டிக் பொருட்கள், அது மாதிரி தேங்காய் மட்டைகள், அது மாதிரி உங்க வீட்டுல இருந்ததுன்னா நீங்க போய் பாருங்க. இது மாதிரி தங்கி தேங்கி இருந்தா அங்க கண்டிப்பா மலேரியா, டெங்கு, சிக்கன் குன்யா இது மாதிரி நிறைய வைரஸ் பரவின கொசுக்கள் இருக்கும். இது மாதிரி நீங்க என்னைக்கு பாக்குறீங்களோ அன்னைக்கே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்க. இல்லைன்னா இது உங்களுக்கும் பரவி உங்க குடும்பத்துக்கும் பரவி பெரிய ஆபத்தாயிடும். அதனால நீங்க இதை எப்ப பாக்குறீங்களோ எங்க பாத்தீங்கன்னாலும் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இதை எடுக்க சொல்லுங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி டயர் பிளாஸ்டிக் பொருட்கள், இது மாதிரி நிறைய தேங்காய் மட்டைகள்லாம் தங்கி தேங்க விடாதீங்க. வணக்கம். என் பெயர் சித்தார்த். நான் 5ஆம் வகுப்பு பயில்கின்றேன். என் பள்ளியின் பெயர் தமிழ் கனல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலை பள்ளி. இசை பாத்தியா, இது இருக்குது இல்ல, தண்ணி தேங்கிட்டால இதுல என்ன தெரியுமா உருவாகுது? கொசுலாம் நம்ம பாத்துருக்கோம்ல. இது என்ன கொசுனா வைரஸ் பரப்புற கொசு. இது பேரு ஏடிஎஸ் கொசு. ஏடிஎஸ் கொசு என்ன பண்ணும்னா நம்ம ரத்தத்தெல்லாம் ஊஞ்சிடும். அப்புறம் நம்மளுக்கு ஒரு வைரஸ் பரவும். இதை பார்த்த அன்னைக்கே நம்ம வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லிடணும். இதை இப்ப வந்து தண்ணி தேங்கி இருக்குதுல, இந்த தண்ணிய வந்து நம்ம கீழே ஊத்தணும். ஏன்னா இந்த தண்ணியில பாரு, டெங்கு சொன்னல, இது மாதிரி நிறைய வைரஸ் இருக்கு. டெங்கு, சிக்கன் குன்யா, மலேரியா இருக்கா. இந்த தோப்பாரு தெரியுதா? இதெல்லாம் என்னன்னா லார்வாஸ் பியூபாஸ் எல்லாம் இதுல இருக்கும். இதனால நீங்க எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அப்பாயின்மெண்ட் சொல்லிடணும். ஓகே, இத வந்து நம்ம இப்ப பார்த்தோம்னா என்ன தெரியுமா பண்ணணும்? இத ஊத்தனா இந்த உள்ள இருக்கிற லார்வாஸ், பியூபாஸ், மஸ்கிட்டோஸ் எல்லாம் இறந்துரும். அதனால நம்மளுக்கும் டெங்கு எல்லாம் பரவாது. இந்த டயர்ஸும் இருக்கும். டெங்கு எங்கேயும் பரவாது. ஓகே.